ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் சிப்பி காளானில் சூப்பரான ஒரு கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யறதுங்கிறது வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் 150 கிராம் அளவில் 2 பேக்கெட் வாங்கியிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ சிப்பி காளானை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த காளானில் தேவையில்லாத நம்ம கட் பண்ணிட்டு ஒரே மாதிரி ஈவனாக ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணி இப்போ எடுத்து வச்சுக்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த காளான் பார்த்தீங்கன்னா நம்ம கத்தி வச்சு தான் கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கையில் நீங்கள் லைட்டாக இப்படி பிச்சிங்கனாலே போதும், நமக்கு அது ரோஜா பூ இதழ் மாதிரி வந்துடும். இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம கழுவி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு 2 டைம் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா செய்யறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காளானில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி விடும். அப்போ அது என்ன பண்ணணும், நாம இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு நம்ம தண்ணியை நல்லா வத்த வைக்கணும். அப்போ தான் கிரேவி வந்து ரொம்ப நல்லா வரும். இதுக்கப்புறமா இந்த காளானில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் லைட்டாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சுத்தமாக இல்லாமல் நம்ம வத்திச்சு நம்ம எடுக்க போகிறோம். பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாம். ஈரல் மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம ஒரு பேன் அடுப்பத்தை வச்சு வச்சுக்கலாம். அதுல ஒரு 50 மில்லி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதுல ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 3 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, இது எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிய விட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் 1 கப்பு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி விடுங்க. இது நல்லா கலர் மாறி வரும்போது 2 பச்சை மிளகாயை நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஃப்ளேவருக்காக. அதையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். பாருங்க, வெங்காயம் கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஆயிலில். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஆயிலில் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, கரியாமல் பார்த்துக்கோங்க இந்த தூளெல்லாம், ஏன்னா டேஸ்ட்டு மாறி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளி பேஸ்ட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன பழமாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வேக விடலாம். அப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடும். காளான் வேகிறதுக்கு ரொம்ப டைம் தேவையில்லை, அதனால இப்போ போட வேண்டாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் மசாலாவோட வாசமெல்லாம் போகட்டும், அப்புறமா நம்ம காளானை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுடைய கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. 3/4 வாசி நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற காளானை இதில் சேர்த்துக்கலாம். காளான் வேகிறதுக்கு ரொம்ப டைம் தேவையில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் இருந்தால் 2-3 நிமிஷமே போதும். ஏற்கனவே நம்ம ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இந்த மசாலாவோட ஒன்று வெந்து வந்தால் போதும். அதுக்காக நம்ம ஒரு 3-4 நிமிஷம் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்ல மட்டன் சுவையில் கமன்னு நல்ல வாசனையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே நம்ம ஒரு 2 நிமிஷம்
இப்படியே கிளறி விட்டா போதும். நம்ம கிரேவி நம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல நம்ம மல்லி இலைகளையும் கொஞ்சமா கசூரி மெத்தியும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல வாசனைக்காக நம்மளுடைய சூப்பரான சிப்பி காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.